இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் தமிழாவோட தினம் ஒரு விஐபி நிகழ்ச்சியில காணொலி காட்சி வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விஐபி யாருன்னா வழக்கறிஞரும் மாரத்தான் வீரரும் 2006-2011 காலகட்டத்தில் சென்னை மாநகர மேயராகவும் 2011, 2016, 2021 நடந்த தேர்தல்களில் வெற்றி பெற்று சைதாப்பேட்டை தொகுதியிலிருந்து தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்வாகி தற்போதைய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராகவும் இருக்கக்கூடிய திரு மாணிக்கம் சுப்பிரமணியம் அவர்கள். வணக்கம் சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. சார், உங்ககிட்ட ரொம்ப வியக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. நீங்க சென்னையில இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, வெளிநாடுகளுக்கு சென்றாலும் சரி, தினந்தோறும் வாக்கிங் போகக்கூடிய ஒரு நபர் மிஸ் பண்ணாம உங்க வேகத்துக்கு உங்க கூட நடக்கிறவங்களா வீச்சுன்னு மூச்சு வாங்கி தான் ஓடி வருவாங்க. அந்த அளவுக்கு நீங்க வேகமா நடப்பீங்க. ஆனா 2004 உங்களுக்கு ஒரு விபத்து நடந்து உங்க காலில் பிளேட் வச்சு டாக்டர்ஸ் இதுக்கப்புறம் நீங்க ஓடவே முடியாது, சமணம் போட்டு கூட உட்கார முடியாதுன்னு சொல்லியும் 100 மாரத்தான்கள்லாம் ஓடி உலக சாதனையெல்லாம் படைச்சிருக்கீங்க. எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ அதுக்கப்புறம் நீங்க எத்தனை மாரத்தான் ஓடி இருக்கீங்க? இது இல்லாமல் நீங்க யோகாவும் பண்ணுவீங்க. உங்க காலில் இன்னும் பிளேட் இருக்குங்களா சார்? அதாவது சின்ன வயசுல இருந்து எனக்கு எந்த விதமான விளையாட்டு அனுபவமும் இல்லை. 2004ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞருக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்று தந்ததற்காக ஒரு பாராட்டு விழா மதுரையில் நடந்தது. அந்த மதுரையில் நடந்த விழாவுக்கு நானும் நண்பர்களும் காரில் மதுரையை நோக்கி பயணித்தோம். இப்போ பெரம்பலூரை தாண்டி நாரணமங்கலம்ங்கிற ஒரு ஊர்கிட்ட போகும்போது நாங்கள் போன காரும் எதிரில் ஒரு கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதி ஒரு மிகப்பெரிய அளவிலான விபத்து. அதில் எங்கள் கார் மோதினதில் ஒரு 30 அடி உயரத்துக்கு தூக்கி வீசப்பட்டு கவுந்த நிலையில் விழுந்தது கீழே. அப்போ அது ஒரே நேரத்தில் மோதுது, பறக்குது, கீழே கவுறுது. இது மாதிரி ஒரு 3 வகையான இன்சிடென்ட் சொல்லலாம். அதில் என் பின்னாடி உட்காந்துட்டு வந்த நான் உயிராக மதித்த பெருமதிப்பிற்குரிய திரு ஜம்புலிங்கம் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் அந்த சம்பவத்திலேயே மேலே பறக்கும் போது ஒரு டோர் ஓப்பன் ஆகி கீழே விழுந்து இறந்துட்டு இருக்காரு. ஏன்னா முன்னாடி உட்காந்துட்டு இருந்த எனக்கு இது தெரியாது. எனக்கு தலையில பலத்த காயமும் வலது கால் மூட்டு நொறுங்கி அப்படியே ஒரு ட்விஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த நிலையில நான் அந்த முன்னாடி பேனட்டோட முட்டின்னு இருந்தப்ப கார் கதவுகளை உடைச்சி என்னை மீட்டெடுத்து அங்கிருந்து திருச்சிக்கு கேஎம்சிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. போகிறதுக்கு முன்னாடியே அன்னைக்கு வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் மதுரையில் அந்த விழாவில் கலந்துக்கிறப்ப அங்க மதுரையில் இருந்திருக்காரு. அப்ப அவர் கையில தகவல் சொன்ன உடனே அவர் மரியாதைக்குரிய அண்ணன் நேரு அவர்களிடத்தில் சொல்லி திருச்சி கேஎம்சியில என்னை உடனடியாக அட்மிட் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அது மாதிரி அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க ஒரு 10-15 நாள் தொடர்ச்சியா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். என்னுடைய வலது கால் மூட்டு ஒரு 6-7 துண்டுகளா நொறுங்கினதால ஒரு பெரிய அளவிலான அறுவை சிகிச்சை செய்து கம்பி எல்லாம் போட்டு இணைச்சாங்க. அந்த பட்டேலா அதெல்லாம் நெத்தியில தலையிலையும் பெரிய பலத்த காயம். அப்ப மருத்துவர்கள் சொன்னது, நீங்க இனிமே லைஃப் லாங் ஓட முடியாது, சரையில சம்மணம் போட்டு உட்கார முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சென்னைக்கு திருச்சியிலிருந்து ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ்ல அந்த ஆம்புலன்ஸ்லயே பிளாட்ஃபார்ம் கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர்ல வண்டியிலேயே ட்ரெயின்ல ஏற்றி என்னை சென்னைக்கு அனுப்புனாங்க. சென்னையிலிருந்து எழும்பூர் ரயில்வே நிலையத்துக்கு நம்ம மியாட் மருத்துவமனையிலிருந்து வேன் அவங்க அங்கிருந்து பிக்கப் பண்ணின்னு வந்தாங்க. அந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு 6 மாச காலம் கையில ஸ்டிக்கு வச்சுக்கின்னு அந்த நடந்து இது பண்ணேன். அதுக்கப்புறமா தான் அந்த நல்லா நடக்கிறதுக்கான பயிற்சியை ஒரு 2-3 வருஷம், அதுக்கப்புறம் திரும்ப ஓடுறதுக்கான முயற்சியை எடுத்தேன். 2014 பிப்ரவரியில நண்பர்கள்லாம் சேர்ந்து நான் தான் சொன்னேன், ஆரோவில் பாண்டிச்சேரியில ஒரு மாரத்தான் நடத்துறாங்க, அதுல போய் கலந்துக்கலாமேன்னு சொன்னேன். அது வரைக்கும் டெய்லி இங்க ஒரு 6-7 கிலோமீட்டர் ஓடுவோம் எம்ஆர்சியில. அப்ப சரி அங்க போய் எல்லாருமே 21 ஓடுறதுன்னு முடிவு பண்ணோம். எல்லாரும் சொன்னாங்க எடுத்த உடனே 21 இல்ல முயற்சி பண்ணுவோம்னு ஓடணும். ஒரு 20-30 நண்பர்கள் போனதுல எல்லாருமே 3 மணி நேரம் 3.25 மணி நேரம் 21 கிலோமீட்டர் ஓடினாங்க. நான் 2 மணி நேரம் 34 நிமிஷத்துல முடிச்சேன். அப்ப எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது, நம்மளால முடியுதுன்னு. அதுக்கு அடுத்து தொடர்ச்சியா மும்பைல ஏரேன்னு சொல்லி ஒரு இடம், மில்க் டைரி, இது அந்த இடத்துல போய் ஒரு மாரத்தான் ஓடணும். 3வது மாரத்தான் சிட்னில போய் ஓடணும், ஆஸ்திரேலியால. இந்த மாதிரி தொடர்ச்சியா ஒரு 2 வருஷம் மாரத்தான் எங்கெல்லாம் நடக்குதோ தேடி தேடி போய் ஓடி 2 வருஷத்துல 25 மாரத்தான் முடிச்சேன். அப்ப அது ஒரு 50 வயதை தாண்டிய நீரிழிவு நோயாளியா இருக்கிற ஒருத்தர் வலது கால் மூட்டு நொறுங்கிய நிலையில் 2 வருடங்களில் 50 மாரத்தான் முடிச்சதுங்கிறது இந்திய அளவிலான சாதனையா மாறி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிச்சு.
அதுக்கப்புறம் 3 வருஷத்துல 50 ஓடி முடிச்சேன். ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் கிடைச்சிச்சு. 4 வருஷத்துல 75 ஓடினேன். இன்டர்நேஷனல் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன்ல உலக சாதனை புத்தகத்தில் இடம் கிடைத்தது. 5 வருஷத்துல 100 ஓடினேன். 100 ஓடி முடிச்ச உடனே அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா அது ஹானரரி டாக்டரேட் கிடைச்சிச்சு. இப்ப போன மாசம் வரைக்கும் 162 முடிச்சிருக்கிறேன். ஒரு 14 வெளிநாடுகள்ல ஓடி இருக்கிறேன். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இத்தாலி, கட்டார், நார்வே, ஏதென்ஸ், பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 14 நாடுகள்ல ஓடி இருக்கிறேன். என்னோட எய்முங்கிறது நிச்சயமா ஒரு இந்தியா முழுக்க இருக்கிற 36 மாநிலங்கள்லயும் என்னுடைய கால் தடத்தை 21 கிலோமீட்டர் பதிய வைக்கணுங்கிறது. இது வரைக்கும் 24 மாநிலத்துல ஓடி இருக்கிறேன். அதிகமா மாரத்தான் நடத்தாத மாநிலங்கள் எடுத்துக்கணும்னா நார்த் ஈஸ்ட். அந்த நார்த் ஈஸ்ட்ல அஸ்ஸாம்ல நடத்தினாங்க, போய் ஓடிட்டு வந்துட்டேன். மணிப்பூர்ல இம்பால்ல நடத்தினாங்க, ஓடிட்டு வந்துட்டேன். இன்னும் மேகாலயா, திரிபுரா, மணிப்பூர், அந்த மாதிரி மிசோரம், அந்த மாதிரி இடங்கள்ல நடத்தணும். அந்தமான் போகணும். இந்த மாதிரி போய் 36 போய் ஓடி முடிக்கணுங்கிறது என்னுடைய இலக்கு. நிச்சயமா அது நடக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தடவையும் ஓடி முடிச்சிட்டு வந்து என்னோட சோசியல் மீடியா பக்கத்துல நீங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. அடுத்ததா ஒரு கேள்வி இருக்கு. நீங்க கலைஞரோட கண்ணம்மா படம் உட்பட 3 படங்கள்ல ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் பண்ணிருக்கீங்க. அதுவும் கலைஞர் எழுதின வசனம். அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நடிக்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருந்ததா இல்ல யாராவது கேட்டுக்கிட்டு பண்ணீங்களா? சினிமா அப்படின்னு சொன்னா ஒண்ணுதான் கண்ணம்மா படம். நாடகம்னா நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் நடித்த 2 நாடகங்கள். ஒன்னுல குறிஞ்சி மலர்ல ஒரு சீன் வந்திருக்கிறேன். 2வது இன்னொரு நாடகம் சூர்யான்னு ஒரு நாடகத்துல சிஎம் நடிச்சாங்க. அதுல நான் ஆரம்பத்திலே ஒரு நீதிபதி காட்சியில நடிச்சிருக்கிறேன். அதுலயும் வசனம் பேசி நடிக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. சூர்யா குறிஞ்சி மலர்ல ஒரு பட்டிமன்ற பேச்சாளரா வந்திருக்கிறேன். இது 2 சீரியல். அது 2மே நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் நடித்த நாடகங்கள். சினிமாவை பொறுத்த வரைக்கும் கண்ணம்மாங்கிற படத்துல கலைஞர் எழுதின இளைஞனே இளைஞனே கலைஞனா நடிக்கிறேன்னு ஒரு பாட்டு. அந்த டைட்டில் சாங்க்கு ஒரு 200 இளைஞர்கள் வெண்சீருடைய அணிவகுப்புல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்ப நான் இளைஞரணியில பொறுப்புல இருக்கிறதால ஒரு 200 இளைஞர்கள் வெண்சீருடைய அணிவகுப்புல கலந்துக்கிறதுக்கு அப்ப கூட்டு போயிருந்தேன். அப்ப எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன நேரம் கையில ஸ்டிக்கோட தான் நடந்துருந்தேன். அப்ப அது பாபா விக்ரம் டைரக்டர் என்ன பண்ணாருன்னா, நீங்க ஒரு இந்த காவல்துறை அதிகாரி கடைசியா ஒரு கிளைமேக்ஸ் சீன்ல ஒரு 18 வரி வசனம் பேசி நடிக்கிற மாதிரி இருக்கும், அது நீங்க பண்றீங்களான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இல்லங்க எனக்கு அனுபவம் இல்லைன்னு. இல்ல நீங்க நல்லா இருக்கும் பண்ணுங்கன்னாரு. அப்ப அங்கேயே அந்த உடை மாற்றி காக்கி ட்ரெஸ் எல்லாம் போட்டு அந்த சீன் பண்ண சொன்னாங்க. ஒரு 18 வரி கலைஞர் எப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அவர் கைப்பட எழுதி கொடுத்த வசனத்தை காட்டி அதை பார்த்து மனப்பாடம் பண்ணி சொல்ல சொன்னாங்க. அது பண்ணேன், நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் பொங்கல் கலைஞர் வீட்டுக்கு எல்லாருமே கலைஞரை பார்த்து வாழ்த்து வாங்கறதுக்காக வருவோம். அப்படி நான் வரிசையில நிக்கும் போது கலைஞர் என்ன பண்ணாருன்னா, என்னப்பா சுப்பிரமணியன் நேற்றுக்கு கண்ணம்மால நடிச்சியாமேன்னு கேட்டாரு. இல்லைங்க ஒரு சீன் சொன்னாங்க அது பண்ணேன்னு. இல்ல அது கிளைமேக்ஸ்ல ரொம்ப முக்கியமான சீனு. ஒரு நடிகருக்காக ஒரு நடிகர் பேர் சொன்னாரு, அந்த நடிகருக்காக வச்சிருந்தது, நீ பண்ணுன்னு சொன்னாங்க, நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, மகிழ்ச்சி. வசனம் பேசுனியா அப்படின்னாரு. ஆமாங்கண்ணா. எப்படி இருந்ததுனாரு? ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எங்க அதை சொல்லுன்னாரு. எனக்கு அப்படியே வேர்த்து போச்சு. ஏன்னா எதிரில் அவர் சீட்டுக்கு எதிரில் ஆற்காடு வீராசாமியும் நடிகர் நெப்போலியனும் உட்காந்துருந்தாங்க. அப்ப நீ சொல்லுன்னாரு. நான் திரும்ப சொன்னேன். சொன்ன உடனே அந்த 18 வரியில ஒரு வரியை மறந்துட்டேன். உடனடியாக கலைஞர் என்ன பண்ணாருன்னா, அந்த மறந்துட்ட வரி அவர் எடுத்து கொடுத்தாரு. அவர் எப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி எழுதுனது அந்த வரியை சொல்லி இதை மறந்துட்டேப்பா, அந்த கதைக்கு இதம்பா கருன்னாரு. ரொம்ப மெய்சிலிர்த்து போனேன். இப்படி ஒரு ஞாபக சக்தி இருக்கிற தலைவரை ரொம்ப மெய்சிலிர்த்து போச்சு. அதுக்கப்புறம் பேசி முடிச்சிட்ட உடனே என்ன பண்ணாருன்னா, சுப்பிரமணியம் உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்கு, நீயே டப்பிங்ல பேசுற அப்படின்னாரு. அப்போ எனக்கு இன்னும் ஒரு அதிர்ச்சி. என்னன்னா கலைஞர் எழுதின வசனத்தை பேசி நடிச்சதுங்கிறது பெரிய விஷயம், அது நம்ம வாய்ஸ்லயே திரும்ப டப்புன்னு சொல்றாரு அப்படின்னு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஐயா சரிங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு, சரி நீ போய் 2 மணிக்கு மேல பாபா விக்ரம பார்த்து ஒரு ஸ்டுடியோ பேர் சொல்லி அந்த ஸ்டுடியோல போய் டப்பிங் பேசினாரு. நான் கீழே இறங்கி என் காரை நோக்கி நடந்து வரேன். போன் வருது பாபா விக்ரம் கையில இருந்து. கலைஞர் வீட்டுல இருந்து பின்வாசல் வழியா இறங்கி, ஏன்னா இந்த முன்னாடி படியில நூற்றுக்கணக்கானவங்க கலைஞரை சந்திக்கிறதுக்கு நிக்கிறாங்க. அதனால பின்னாடி ஒரு வழி இருக்கும், அதுல போய் இறங்கி கார்ல ஏற போறதுக்கு முன்னாடியே போன் வருது.
போன் வந்து பண்றவர் யாருன்னா பாபா விக்ரம் டைரக்டர், கண்ணம்மாவோட டைரக்டர். ஐயா வந்து கலைஞர் ஐயா தான் போன் பண்ணாங்க, உங்களை வந்து டப்பிங் பேசுறதுக்கு நீங்க வரீங்கன்னு சொன்னாங்க, அதுக்கான ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. நாங்க இன்னும் பயங்கர அதிர்ச்சி. நான் அந்த மேல அவரை பார்த்துட்டு கீழே இறங்கி வரத்துக்கு இடையில இருந்த நேரம் வெறும் ஒரு 4-5 மணித்துளி தான். இந்த 4-5 மணித்துளியிலேயே கலைஞர் சொல்லிட்டாரு நம்ம போய் பேச போறோம். ஆனாலும் அவருக்கு இருக்கிற அந்த ஈடுபாடு, டைரக்டருக்குமே போன் பண்ணி சொல்லி சுப்பிரமணியம் வருவாரு, வசனத்தை பேச சொல்லுங்கன்னு சொன்னார் பாருங்க. ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருந்தது. அதுக்கப்புறம் போய் அந்த படத்துல நான் வசனம் பேசினேன். இதுதான் என்னுடைய திரைத்துறை அனுபவங்கள். இதுல எனக்கு கிடைச்ச அனுபவத்துல பெரிய ஷாக் வந்து கலைஞரோட அந்த ஞாபக சக்தி, கலைஞரோட அந்த ஈடுபாடு, இதுதான் பெரிய மறக்க முடியாத ஒரு விஷயங்களா இருந்தது. ரைட் சார், நேத்து அமித்ஷா பேசியிருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 2026 தேர்தலில் திமுகவை வேரோடு அழிக்கணும், உதயநிதியை முதலமைச்சரா ஆக்கவே விடமாட்டோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இதுக்கு உங்களோட பதில்? இதே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா தான் 2000வது ஆண்டுகளில் என்று நினைக்கிறேன், நினைவு சரியாக இருக்குமானால் 2000வது ஆண்டு என்று நினைக்கிறேன். அப்ப சொன்னாரு, நம்முடைய முதல்வர் பெயரை சொல்லி மு.க. ஸ்டாலினை முதல்வராக விடமாட்டேன்னு சொன்னாரு. சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு அவர் மிகப்பெரிய அளவிலான தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு முதல்வரா இன்னைக்கு பதவிக்கு வந்து பொறுப்பேற்றதற்கு நாளிலிருந்து இன்றைக்கு தமிழக மக்களிடையே அபரிதமான செல்வாக்கை பெற்று 2026லும் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற ஒரு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அமித்ஷா அவருடைய வாக்கு அன்றைக்கு பலித்திருக்கிறது. அதேபோல் இன்றைக்கும் சொல்லியிருக்கிறார், உதயநிதியை வரவிடாமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று. நிச்சயம் தமிழ்நாட்டின் அரசியலில் எதிர்காலத்தில் உதயநிதி முதல்வர் ஆசனத்தை அலங்கரிப்பது என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. திரு அமித்ஷாவுடைய ஆசி அவருக்கு நிச்சயம் இருக்கும். ரைட் சார், மதுரையில விஜய் பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தி முடிச்சிருக்காரு. தமிழக அரசியல் களத்துல விஜயோட வருகை ஒரு புது எழுச்சியை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல, மாநாடுங்க, அது எங்களுக்கு தெரியும். அதுல எவ்வளவு இருக்கைகள் போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மேடை போட்டது, கொடி நட்டது, பந்தல் போட்டது எல்லாமே நாங்களும் பயன்படுத்துற கான்ட்ராக்டர்கள் தான். இங்க சென்னையில நான் நடத்துற எல்லா நிகழ்ச்சிக்கும் வந்து இங்க மேடை போட்டவங்க, பந்தல் போட்டவங்க, கொடி போட்டவங்க 3 பேருமே. அங்க எவ்வளவு சேர் போட்டாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அதை சொல்வது நாகரிகமா இருக்காது. ஆனாலும் அது பிரம்மாண்டமான மாநாடு அப்படின்லாம் சொல்லிட முடியாது. திரு விஜய் அவர்கள் பேசி அந்த ரேம்ப் வாக்கிங் வந்து போன உடனே அந்த மாநாட்டுக்கு வந்தவங்க பாதி பேர் கலைஞ்சு போயிட்டாங்க. நிறைய தொலைக்காட்சிகள்ல அது செய்தியா வந்தது. ஏன் உங்க தொலைக்காட்சியிலேயே அது பெரிய செய்தியா வந்தது, நான் பார்த்தேன். அப்போ அவரை பார்க்க வந்த கூட்டம் பார்த்துச்சு, போயிருச்சு. அது அந்த மாநாடு வெற்றி மாநாடுலாம் சொல்ல முடியாதுங்க. இப்போ விஜய் சொல்ற மாதிரி தமிழ்நாட்டுல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப விஜய் மட்டும் இல்ல, அதிமுகவும் அதை தான் சொல்லுது. நேற்றுக்கு பிறந்த கட்சி நாம் தமிழரும் அதான் சொல்றாங்க. எந்த கட்சியா இருந்தாலும், தொடங்கின கட்சி, தொடங்க போற கட்சி எல்லாருமே சொல்றது நாங்க திமுகவுக்கு போட்டின்றாங்க. திமுகவுக்கு எதிராக இருக்கிற எதிர்கட்சிகளுக்கிடையே தான் அந்த போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. யாரு திமுகவுக்கு எதிராக என்பது. திமுகவை பொறுத்தவரை 2024, அதாவது கடந்த ஆண்டு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்ற தொகுதிகள். தமிழ்நாட்டில் இருக்கிற 39 பாராளுமன்ற தொகுதிகளில் ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதிகள். 39 பாராளுமன்ற தொகுதிகளில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதிகளில் எத்தனை தொகுதிகளில் திமுகவுக்கு கூடுதலான வாக்குகள் கிடைத்தது என்றால் 221 சட்டமன்ற தொகுதிகளில் கூடுதலான வாக்குகள் கிடைத்தது. அப்படியானால் மீதம் இருக்கிற 13 தொகுதிகள் யார் யாருக்கு கிடைத்தது? 8 அதிமுகவுக்கு, 2 தேமுதிகவுக்கு, 3 பாமகவுக்கு. இது மாதிரி ஒரு 13 தொகுதிகள் தான் எதிர்கட்சிகளுக்கு கிடைத்தது. 221 தொகுதிகள் திமுகவுக்கு கூடுதலான வாக்குகளை பெற்றுத் தந்தது. அதனால்தான் மாண்புமிகு முதல்வர் சொன்னாரு, கடந்த ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் 234ல் 221 இடங்களில் அதிகமான வாக்குகளை திமுக பெற்றிருக்கிற சூழலில் 226ல் நடைபெறவிருக்கிற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட இடங்களில் திமுக நிச்சயம் வெற்றி பெறும் என்கின்ற நிலையில்தான் இப்ப வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்கின்ற அந்த முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார். நிச்சயம் இது நடந்தே தீரும். 2026 நாம் இன்னும் ரொம்ப தொலைவில் நெருங்கி கொண்டிருக்கிறோம், பார்க்கத்தான் போகிறோம்.
நன்றி சார். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் குட் மார்னிங் தமிழா நிகழ்ச்சியில் இணைஞ்சுக்கிட்டு அரசியல் தொடர்பாகவும் தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பாகவும் பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டு இருக்கீங்க. உங்களோட அரசியல் பயணமும் மக்கள் நல பணிகளும் தொடர நியூஸ் தமிழ் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள்.